VCU. Yes, sir. Vehicle Control Unit. WC7, WG9 class locomotive, 3-piece locomotive use பண்றாங்க. VCUட function it's like a brain of a locomotive. அது ஒரு கம்ப்யூட்டர் தான். வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கோ பைலட்டோட டிமாண்டு, லோக்கோட லோடு, அது லோக்கோல டிராக்ஷன் மோட்டரோட ஸ்பீடு, டிராக்ஷன் மோட்டரோட டெம்பரேச்சர், டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் டெம்பரேச்சர், ஆயில் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ், நிறைய டேட்டா அது இன்புட் எடுத்துட்டு எவ்வளவு டிராக்ஷன் அது டிமாண்ட் வருது, லோக்கோ பைலட்ல இருந்து எவ்வளவு டிராக்ஷன் டிமாண்ட் வருது, எவ்வளவு சப்ளை பண்ணலாம், அது கால்குலேட் பண்ணிட்டு அது ப்ராப்பரான இது டிரைவ் பண்றதுதான் அதோட வேலை. ஓகே சார். ஃபால்ட் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஃபால்ட் வரும்போது அந்த ஃபால்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு டிரைவருக்கு இன்ஃபர்மேஷன், லோக்கோ பைலட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுவும் இதுதான் பண்ணுவாங்க. ஓகே சார். ட்ரெயினோட என்ஜினோட பேர் வந்து எலக்ட்ரிக் லோக்கோ சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் லோக்கோ. ஓகே சார். எலக்ட்ரிக் லோக்கோனோட ஸ்பீடு வந்து கண்ட்ரோலிங் மெத்தட் எப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இங்க வச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தா ஒரு காரினோட ஸ்பீഡ് கண்ட்ரோல் மாதிரி தான் பேசிக்கலி. இது வந்து 0 கியர், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அந்த மாதிரி ஒரு கியர் மாற்றி கொடுக்கும்போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிடும். டிக்ரீஸ் பண்ணும்போது ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி லோக்கோல வந்து டிசி சீரிஸ் மோட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டிசி சீரிஸ் மோட்டரோட ஸ்பீடு வேரியேஷன்ஸ் வந்து டிபெண்டிங் அப்பான் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது டிக்ரீஸ் ஆகிடும். அதான் பேசிக் கான்செப்ட். இப்போ வந்து இங்க வந்து அதோட அது வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து பார்த்தா மேக்ஸிமம் வோல்டேஜ் 25,000 வோல்டேஜ் தான். அந்த 25,000 வோல்டேஜ்னு 32 நாச்சஸ் டேப்ஸ் வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். சிம்பிளி வந்து 25,000 by 32 அப்ராக்சிமேட்லி 800 வோல்டேஜ் தான் ஒரு டேப்ல வந்து. இப்போ 0 டேப்னு சொன்னா 0 வோல்டேஜ். ஃபர்ஸ்ட் டேப்னு சொன்னா அந்த டேப்ல வந்து 800 வோல்டேஜ் வந்து அதுல வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி 31 வோல்டேஜ் வந்து ட்ராக்ஷன் மோட்டர்ல போய் அது வைண்டிங்ல போய் அதுல வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு டிசி சீரிஸ் மோட்டர்ல போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து டிரைவர் கேபில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது செகண்ட் டேப்பில் போடும்போது செகண்ட் வோல்டேஜ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடும். அது மாதிரி இப்படி போட்டு போகும்போது மேக்ஸிமம் 32 டேப்ஸ் இருக்கு. 32 டேப்ஸ் மீன்ஸ் அந்த ரேஞ்சில் போகும்போது அந்த ட்ராக்ஷன் மோட்டருக்கு ஒரு வைக்கட் ஸ்பீட் இருக்கும். மீன்ஸ் மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும். அந்த ஸ்பீட்ல வந்து மோட்டர் வந்து காரணம் கன்வென்ஷனல் லோக்கோ மட்டும் லோக்கோட லோக்கோ கிடையாது. ஓகே சார். எண்டால P4 G7 அந்த மாதிரி லோக்கோ. ஓகே சார். P4 and G7 ஓகே சார். ஓகே சார். கன்வென்ஷனல் லோக்கோ டவுன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டேப்பில் போடும்போது இந்த காண்டாக்ட் வந்து சப்ளை வந்து இந்த ரெண்டு வழி அப்படியே எல்லாமே லோக்கோக்குள்ள இருக்கிற நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து எல்லா லோடுக்கும் சப்ளை வந்து
எம்சிபி வழி தான் போகும். இதுல எம்சிபி நிறைய இருக்கும். இந்த எம்சிபி வழி தான் நிறைய இருக்கிற மோட்டர்ஸ் இருக்கா எல்லாத்துக்கும் சப்ளை இருக்கும். ஏதாவது மோட்டர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த எம்சிபி சூப்பர். அது வந்து ஹெச்டி சப்ளை அந்த எம்சிபி வழி தான் போகும். அது எல்லாமே எல்டி சப்ளை தான் 110 வோல்ட் டிசி சப்ளை. இது வழி தான் இந்த எம்சிபி வழி தான் போகும். இது கூடாம ட்ராக்ஷன் மோட்டர் கண்டினியூஸ் ரன் ஆகிட்டே இருக்கு. ட்ரெயின் இப்போ சென்னையில ஸ்டார்ட் பண்ணிட்டு டெல்லி வரைக்கும் ரன்னிங் இருக்கும். அது கூல் பண்றதுக்காக இந்த மோட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த மோட்டர் வந்து ட்ராக்ஷன் ப்ளோவர் மோட்டர் சொல்லுவாங்க, டிஎம்பி. இது வந்து வெளியில இருந்து ஏரை செட் பண்ணி எடுத்துட்டு உள்ள ட்ராக்ஷன் மோட்டருக்கு அது ரெடியூஸ் பண்ணிடுவோம். இது மாதிரி 2 மோட்டர் இருக்கும். அந்த சைடுல ஒரு மோட்டர் இருக்கும். ஒரு 6 ட்ராக்ஷன் மோட்டர் இருக்குங்க. அப்போ அந்த 6 ட்ராக்ஷன் மோட்டர் 3 மோட்டர் இதை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இன்னொரு 3 மோட்டர் அந்த இது வந்து இந்த மோட்டர் வந்து 3 ஃபேஸ் மோட்டர்ஸ் தான். இது வந்து ஆக்சிலரி மோட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சிலரி மோட்டர்ஸ் வந்து 3 ஃபேஸ் சப்ளை கிடையாது. அதனால ட்ராக்ஷன் மோட்டர் கூட 3 ஃபேஸ் சப்ளை தான். இது ஆக்சிலரி மோட்டர்ஸ்க்குள்ள லோடு வந்து இந்த கன்வெர்ட்டர் இருக்கு. ஆக்சிலரி கன்வெர்ட்டர் சொல்லுவாங்க. இது 3 கன்வெர்ட்டர் இருக்கும். இது வந்து அந்த பக்கம் 2 இருக்கும். இது 3 கன்வெர்ட்டர் தான் அந்த ஆக்சிலரி லோடுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஃபில்டர் கியூபிக்கல். ஃபில்டர்னா இது ஆக்சிலரி கன்வெர்ட்டர் அதே மாதிரி ட்ராக்ஷன் கன்வெர்ட்டர் இது எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் தான். ஐஜிபிடி வச்சு ஸ்விட்சிங் தான் பண்றோம். அப்ப அதனால ஹார்மோனிக் ஃபில்டர்ஸ் ஹார்மோனிக் ஜெனரேட் ஆகும். அந்த ஹார்மோனிக்ஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த நெக்ஸ்ட் இது வந்து ஓசிபி சொல்லுவோம். ஓசிபின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள ஆயில் சர்க்குலேஷன் இருக்கும், டெம்பரேச்சர் ரிமூவ் பண்றதுக்காக. அப்ப அந்த ஆயில் வந்து இதுக்குள்ள ரேடியேட்டர் இருக்கும், ஒரு ப்ளோவர் இருக்கும். அந்த ரேடியேட்டர்ல சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப அந்த சர்க்குலேட் ஆகும்போது அந்த ப்ளோவர் ஆன் பண்ணிட்டேன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆயிடும். மறுபடியும் அந்த ஆயில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கும். இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் லெவல்ல இது வந்து வேற இன்னொரு ப்ளோவர் மோட்டர். இது வந்து மிஷின் ரூம்ல இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, கன்வெர்ட்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் கூல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா வெளியில இருந்து ஏர் எடுத்துட்டு இதுல டக்ட் இருக்கு கீழே. அந்த டக்ட் எல்லா எக்யூப்மெண்ட்லயும் கனெக்ட் ஆயிடும். அது வழி ஏர் போயிட்டு அதெல்லாம் கூல் ஆகும். இது வந்து ட்ராக்ஷன் கன்வெர்ட்டர். இது ட்ராக்ஷன் கன்வெர்ட்டர் தான் ட்ராக்ஷன் மோட்டருக்கு சப்ளை 3 ஃபேஸ் சப்ளை தேவையில்ல. வேரியபிள் ஃப்ரீக்வன்சி வேரியபிள் வோல்டேஜ் போகும். அதுக்காக இந்த கன்வெர்ட்டர். இதுல ஒரு கன்வெர்ட்டர் வச்சு 3 மோட்டர் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுல 3 மோட்டர் மொத்தம் 6 மோட்டர் ட்ரைவ் பண்ணலாம். அப்புறம் நம்ம அந்த சைடு பார்த்து மிஷின் அது 2 இருக்கும். அந்த சைடுல வந்து பார்த்தோம். இது அதே மாதிரி ஓசிபி வந்து பிரேக் நியூமேட்டிக்ஸ். இது வந்து ஏர் பிரேக் பிரேக் எல்லாம் நியூமேட்டிக் பிரேக் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது இதுதான். பிளஸ் பிசிடி லோகோமோட்டிவ்ல இருக்கிற வீலு உங்களுக்காக ஒரிஜினல் வீலையே டெமோ காட்டுறதுக்காக வச்சிருக்கோம். இந்த கம்ப்ளீட் செட்டப்போட பேரு மோட்டரைஸ்ட் ஆக்சில். ஒரு ஆக்சில்ங்கிறது என்னன்னா மிடில் ஒரு ஷாஃப்ட் அண்ட் 2 வீலை வந்து ப்ரெஸ்பிட் பண்ணிருப்பாங்க, ஹீட் பண்ணி ப்ரெஸ்பிட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த ஆக்சில டிரைவ் பண்றதுக்கு இண்டிபெண்டா ஒரு மோட்டர் இருக்கு, டிசி சீரிஸ் மோட்டர். எதனால டிசி சீரிஸ் மோட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் இதுல அதிகம். நம்ம பேசஞ்சர் லோக்கோவோ 23 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் குட்ஸ் லோக்கோவா இருந்தா 60-70 கம்பார்ட்மெண்ட்கள் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து புல் பண்ணி இழுத்துட்டு போகணும் அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் அதிகமுள்ள ஒரு மோட்டர் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த மினியேச்சர் செட்டப் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த வீல் வந்துட்டு ட்ராக்ல ப்ராப்பரா ரன் ஆகிட்டு வரணும். இன்கேஸ் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வீல் ட்ராக்கை விட்டு வெளியேறி ட்ராக்ல இருந்து கீழே விழுகிறதுக்கு பேரு டிரெயில்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம பத்திரிகைகள்ல படிச்சிருப்போம் இன்ஜின் தடம் புரண்டது அப்படின்னு. அது எப்படி எந்த காரணத்தினால தடம் புரளுது, அதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் பண்றோம். சரி, நார்மலா பாத்தீங்கன்னா இந்த வீல்ல 2 போர்ஷன் இருக்கு. இந்த பிளாட்டான ஒரு போர்ஷன் பேரு வந்து ட்ரெட் இல்லைன்னா டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிஷனலா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா இது அதனோட மினியேச்சர் தான். இது நீங்க ஃபீல் பண்ணலாம். ஒரு அடிஷனலா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அந்த ப்ரொஜெக்ஷன் எதுக்காகன்னா நம்ம பிளாட் டயரு ஃப்ளோர்ல ஓட்டும் போது எங்க வேணாலும் திருப்பிக்கலாம். பட் ட்ராக்ல உங்களால வெறும் பிளாட் டயரால மட்டுமே ஓட்டிட முடியாது. அதுக்காக இன்பில்ட்டாவே கொடுக்கப்பட்ட ஒரு அடிஷனல் ப்ரொஜெக்ஷன் தான் அது, ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபைலோட வேலை என்னன்னா ட்ராக்ல போகும்போது இந்த வீலு இந்த பக்கம் ஜம்ப் ஆகாம இருக்கிறபடி அண்ட் அந்த பக்கம் ஜம்ப் ஆகாம இருக்கிறபடி கார்டா இருக்குது. அண்ட் தென் வீலு கர்வ் எல்லாம் நெகோசியேட் பண்ணும்போது இதுதான் கைட் பண்ணுது. நார்மலி நம்ம வந்து பஸ்ஸோ லாரியோ பார்த்தோம்னா ஸ்டீரிங் இருக்குது, அது ரைட்டோ லெப்டோ திரும்புறதுக்கு யூஸ் ஆகுது. பட் ட்ரெயின்ல அப்படி கிடையாது.
நம்ம ஜஸ்ட் வோல்டேஜ் கொடுக்குறோம், மோட்டர் ஓடுது, அதுபடி வீல் மூவ் ஆகுது. பட் கர்வ்ல எல்லாம் தன்னைத்தானே அது செல்ஃப் ட்ரிவன் தான் பண்ணிக்கணும். ரைட்டோ லெஃப்டோ அதுதான் டர்ன் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த ப்ரொஃபைல் தான் யூஸ் ஆகுது. இந்த கர்வ் வரும்போது இந்த ப்ரொஃபைல் தான் கைட் பண்ணி இதை லீட் பண்ணி கொண்டு போகுது. இன்கேஸ் இந்த மாதிரி கண்டினியூஸா ரன் ஆகும் போது இந்த ட்ரெட் போர்ஷன் நிறைய தேய்மானம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு 1/20 டேப்பர்ல இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா மிடில் போர்ஷன்ல அதிகமான டயாவும் எண்ட் போர்ஷன்ல கம்மியான டயாவும் இருக்கும். எதுக்காகன்னா கர்வேச்சர் போகும்போது இந்த வீலுக்கு இது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், பட் இந்த வீலுக்கு இது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த வீலு இந்த கர்வை அப்ரோச் பண்ணும்போது ஹையர் டயா ரீச் ஆகும். பட் அதே இது இந்த வீலு இந்த ரயில்ல போகும்போது லோயஸ்ட் டயா ரீச் ஆகும். அப்ப இது ஃபாஸ்டா சுத்திடும், அது கொஞ்சம் ஸ்லோவா சுத்தும். ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். இது ரெண்டு ஈக்குவல் டயாவா இருந்துச்சு, இது லாங்கஸ்ட் போகணும் அப்படின்னா இது முதல்ல வேகமா சுத்திடும், இது கீழே விழுந்துடும். அதுக்காக தான் அந்த 1/20 டேப்பர் வச்சிருக்காங்க. 1/20 டேப்பரிங் அப்படிங்கிறது என்னன்னா எவ்ரி 20 mm 1 mm குறையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். இப்போ நமக்கு அந்த டேப்பரும் எல்லாமே ரன்னிங்ல போய் பிளாட் டயர் ஆயிரும். அந்த ரீசன்னாலையும் டிரைல்மெண்ட் ஆகும். அண்ட் தென் பிளான்ஜ் கண்டினியூஸா இடிச்சு நம்ம ட்ரெயின்ல போகும்போது ஒரு என்ன சொல்ல ஜோட்டிங் மாதிரி ஆடுறதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது காரணம் என்னன்னா நம்மளோட வீல் இதுல போறது அண்ட் ஸ்ப்ரிங் எக்கச்சக்க ஃபேக்டர் இருக்கு. இந்த மாதிரியாக கண்டினியூஸா இடிச்சு இந்த போர்ஷனும் ஆகும்போது இது டீரைல்மெண்ட் ஆகுறதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனை இல்லாம ஒரு ஆக்சில் வர்றதை நம்ம இப்ப பாக்குறோம். இங்கே கர்வ்ல இருந்து அப்ரோச் பண்ணுது இந்த வீலு அப்படிங்கறது இதை நம்ம பார்க்கும்போது அடுத்த கர்வை ரீச் பண்ணும் போதே இது டிரைல் ஆகுது. ஏன்னா இந்த பிளாட் போர்ஷன் மேபி ஸ்ட்ரெயிட் லைன்ல எஸ்கேப் ஆகலாம், பட் கர்வை இதனால நெகோஷியேட் பண்ண முடியாது. இந்த பிளான்ஜ் போர்ஷன் ட்ராக் மேல ஏறி கீழே டிரைல் ஆகுது. இதுவே இந்த ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கிற வீலோட மினியேச்சர் வச்சிருக்கிறோம். இந்த வீலால கர்வை ஃபுல்லா நெகோஷியேட் பண்ணி கொண்டு போக முடியும். இது பேசஞ்சர் லோக்கோ இந்த வீலு டியர் ஆனிச்சுன்னா அப்படியே விட்டுருவோமாண்டா, அப்படி இல்ல. பேசஞ்சர் லோக்கோவா இருந்துச்சுன்னா WP4க்கு எவ்ரி 25 days ஒன்ஸ், WP7 லோக்கோக்கு எவ்ரி 45 days ஒன்ஸ், குட்ஸ் லோக்கோவா இருந்தா எவ்ரி 55 days ஒன்ஸ் நம்ம ப்ரொஃபைல் செக் பண்றோம். அண்ட் இந்த வியர் அண்ட் டியரை ஒரு வீல் லேத்து மிஷின் ஷாப்ல வச்சு இந்த வியர் ஆன டிஃபெக்டிவ் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஒரு டூல் பிட்டை வச்சு செக் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரெஷ் ப்ரொஃபைல் அங்க ஒரு டிராயிங் நம்ம காட்டியிருக்கிறோம். அந்த ப்ரொஃபைல் படி ப்ராப்பர் ப்ரொஃபைல்ல இந்த வீலை மெயின்டைன் பண்ணி வெளியில அனுப்புறோம். ஸோ உங்களுக்கு டிரைல்மெண்ட் ஆகாம பேசஞ்சர் லோக்கோக்கானது நம்ம ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். எந்த விதமான இன்சிடென்ட் ஆகாதுக்கு. WP7க்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா நிறைய லோக்கோ வந்து குட்ஸ்ல மெட்டீரியல் ஏற்றிட்டு 1 week வரைக்கும் அங்கேயே ஸ்டே ஆகி தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தான் இருக்கும். வெறும் கிலோமீட்டர்ல மட்டும் இது வியர் ஆகல, கண்டினியூஸா கர்வேச்சர்ல போறது, அப்கிரேடியன்ட், லோடு அண்ட் ட்ராக்ல இடிமானம், இந்த மாதிரியான பல ரீசன்கள்ல ஆகுது. பைக்குன்னா 10,000 கிலோமீட்டர்ல டயரை மாத்திரம் அந்த மாதிரி இல்ல, கியரை பொறுத்து மாத்திரம். நம்ம கிட்ட இதுக்கு மெஷர் பண்றதுக்கு செப்பரேட்டா டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸோட பிக்சர் தான் அங்க வச்சிருக்கோம், மேனுவல் டூல்ஸ். இது போக லேசர் கேஜஸ் வச்சிருக்கோம். மெஷர் பண்ணி தேவையான டைம்ல இதை வீல் டர்னிங் பண்ணி ப்ராப்பரான ப்ரொஃபைல்ல உங்களுக்கு வெளியில அனுப்புறோம். டிரைல்மெண்ட்டுக்கான சான்சஸ் இல்லவே இல்லைங்கிறத என்ஷோர் பண்ணி அனுப்புறோம். கண்டிப்பா வீல் லேக்ல வச்சு இதை டர்ன் பண்ணி அனுப்புறோம். தேங்க்யூ சார். இது நம்மளோட கேஜஸ். நம்ம இப்ப அங்க இருக்கிற லோக்கோ வந்து 3 phase இண்டக்ஷன் மோட்டர், DC சீரிஸ் மோட்டர். இப்போ இது கூட மேல இருந்து சப்ளை வருது இல்லையா, அது 25 kV வருது. அதை வந்து நம்ம என்ன பண்றோம், டிசியை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ரெக்டிஃபையர்ல இருந்து ஏசில இருந்து டிசியா மாத்திட்டோம். இதே இதுல 3 phaseல பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் மோட்டர், ஏசி மோட்டர் தான். ஆனா ஏசி நமக்கு தேவையான ஏசி டைரக்ட், ஆனா பேஸ் மட்டும் மாத்திக்கலாம். சிங்கிள் பேஸ் 3 phase அவ்வளவுதான் வித்தியாசம். அது வந்து என்னன்னா இண்டக்ஷன் மோட்டர், 3 phase இண்டக்ஷன் மோட்டர். இது சீரிஸ் மோட்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும் லோடு. நம்ம அத்தனையும் மூவ் பண்றதுக்கு டார்க் ஜாஸ்தியா, ஸ்டார்டிங் டார்க் ஜாஸ்தி, அதனால ஹை டார்க் இருக்கிறது.
எஸ் சார். அது on பண்ணி. ஆ அண்ணா எஸ் சார். So, இது வந்து DC சீரிஸ் மோட்டர். Okay. So, நம்ம ரெண்டு டைப்ஸ் மோட்டார்ஸ் யூஸ் பண்றாங்க. DC சீரிஸ் மோட்டர், 3 phase மோட்டர் ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. இது வந்து கன்வென்ஷனல் மோட்டார்ஸ் சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் டைப் என்ஜின்ஸ் இருக்கு. இப்ப WAP4, WAG7 டூ டைப்ஸ் என்ஜின்ஸ் இருக்கு. இந்த WAP4லும் WAG7லும் நம்ம இதே மாதிரி DC மோட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. WAP7, WAG9 அது வந்து 3 phase மோட்டர். அது வந்து 3 phase லோக்கோ. அதுல வந்து 3 phase மோட்டர் தான் யூஸ் பண்ணது. இப்ப நம்ம டெமோ வச்சிருக்கிறது DC மோட்டர் மட்டும். இதுல DC சப்ளை கொடுப்பாங்க. இது எப்படி இது வந்து 845 HP பவர். ஓகே மட்டும் இல்ல, நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா ஹையர் வெயிட் அதிகமா இருக்கும். இதுல நிறைய பிரஷஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்ப நமக்கு இந்த பிரஷ் தேஞ்சு போகும்போது அந்த பிரஷ் மாட்டி வேற பிரஷ் போடணும். வியர் அண்ட் டியர் அதிகமா இருக்கும். கம்பேர் பண்ணும்போது 3 phase வந்து பிரஷஸ் எதுவும் இல்ல, கொஞ்சம் கூட காம்பாக்டா இருக்கும், கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஸோ அதுல மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும். இது ஒரு 2 வருஷம் கூடும்போது நம்ம இது மெயின்டெனன்ஸ் பண்ணணும். எது கன்வென்ஷனல் மோட்டர் 3 phase வந்து ஒரு 5 வருஷம் கூடும்போது நம்ம மேஜர் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அது மட்டும் இல்ல, இது மோட்டர்ல வந்து நம்ம DC சப்ளை கொடுக்குது. DC சப்ளை கொடுக்கும்போது இதுல வந்து பினியன் கியர் அரேஞ்ச்மெண்ட், இதுல நம்ம சொல்றது பினியன் கியர் அரேஞ்ச்மெண்ட். பினியன் ரொட்டேட் ஆகும்போது, மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது அதோட அட்டாச் பண்ணி பினியன் இருக்கு. பினியன் அண்ட் கியர் என்கேஜ் டுகெதர். ஸோ பினியன் ரொட்டேட் ஆகும்போது கியர் ரொட்டேட் ஆகும். ஒரு கியர்னே அட்டாச் பண்ணி 2 வீல் கொடுத்துருக்கு. டோட்டலி ஒரு லோக்கோக்கு வந்து 6 மோட்டார்ஸ் இருக்கு. ஓகே சார். ஒரு மோட்டருக்கு வந்து 845 HP தான் அதோட பவர். இப்போ டோட்டலி 845 into 6 5000 HP பவர் இருக்கு. ஓகே. இது நான் சொல்றது கன்வென்ஷனல் லோக்கோ தான். ஆனா 3 phase லோக்கோ வரும்போது 6000 HP பவர் கொஞ்சம் கூட அதிகமா இருக்கு. ஓகே. இது மட்டும் இல்ல, அதுல கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட சொபிஸ்டிகேட்டட் கனெக்ஷன்ஸ், சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி. நிறைய இதுல வந்து கன்வென்ஷன்ல வந்து நிறைய மெக்கானிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஆனா கம்பேர் பண்ணும்போது 3 phase வந்து கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸ் கம்மி, அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஹையர் எஃபிஷியன்சி. ஓகே. சோ நம்மள 3 phase இதுக்கு பதிலா 3 phase தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 2014 வந்து நம்ம கன்வென்ஷனல் லோகோஸ் எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன் நிறுத்தியாச்சு. இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஆனா 3 phase தான் இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணிருக்கோம். இதுல இருந்து அதுலேக்கு ஸ்விட்ச் பண்ணோம். ஓகே சார். பிக்கப், இனிஷியல் பிக்கப் ஆல்சோ. இது இன்சுலேஷன்னா என்ன மாதிரி சார் இருக்கும்? ஓகே. இதுல வந்து நம்ம இனிஷியல் பிக்கப் சொல்றேன். இனிஷியலி வந்து குட்ஸ் பாசஞ்சர் கம்பேர் பண்ணும்போது குட்ஸ்ல வந்து ஹை ஸ்டார்டிங் டோர்க் வேணும். ஹை ஸ்டார்டிங் டோர்க் மீன்ஸ் ஹை புல்லிங் பவர் வேணும். ஓகே. இதுல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 44 ton புல்லிங் பவர் இருக்கு குட்ஸ்ல. ஆனா பாசஞ்சர் வந்து 30 to 35 அது அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஆனா கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து குட்ஸ் ட்ரெயின் வந்து நல்ல ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஆனா ஹை டார்க் இருக்கும், ஹை புல்லிங் எபிலிட்டி இருக்கு. ஓகே. அது இப்போ பாசஞ்சர்ல வந்து ஸ்பீடு அதிகமா இருக்கும், ஆனா புல்லிங் எபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது நான் சொல்லியே 30 அந்த ரேஞ்சில். அது இப்போ பாசஞ்சர் வந்து ஒரு 140 150 km/h ஸ்பீடு ஓடும்போது இது வந்து 105 இந்த km/h ஸ்பீட்ல தான் இது ஓடுது, குட்ஸ் ஓடுது. ரெண்டிலுமே குட்ஸ்லயுமே பாசஞ்சரும் கம்பேர் பண்ணும்போது சேம் மோட்டார்ஸ். மோட்டார்ஸ்ல எந்த வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் வந்தது கியர்ல மட்டும்தான். கியர்ல என்ன வித்தியாசம் வருதுன்னா நம்ம பினியன் டு கியர். இப்போ கியர்ல வந்து குட்ஸ்ல 65 டீத் இருக்கு, இதுல வந்து 16 டீத் இருக்கு பினியன்ல வந்து. ஸோ 65 60 65 16 கியர் ரேஷியோ எடுக்கும்போது 65/16 பண்ணும்போது 4.something. அதாவது வந்து பினியன் வந்து 4 times ரொட்டேட் ஆகும்போது மட்டும்தான் கியர் வந்து ஒரு ரொட்டேஷன். ஆனா பாசஞ்சர் 8/23 பண்ணும்போது நமக்கு 2.something வரும். ஆனா 2 ரெவல்யூஷன் பினியன் வரும்போது கியர் வந்து ஒரு ரொட்டேஷன். ஸோ ஸ்பீடு கம்பேர் பண்ணும்போது குட்ஸினே கம்மியாகும். ஏன்னா 4 ரெவல்யூஷன்ல 1 ரெவல்யூஷன் தான் இதுல வருது. ஆனா மற்றதுல 2 ரெவல்யூஷன்ல 1 ரெவல்யூஷன். ஸோ ஸ்பீடு கம்பேர் பண்ணும்போது ஆனா டோர்க்கு டிஃபரன்ஸ் குட்ஸ்ல அதிகமா இருக்கும்.
இது வந்து இப்போ புதுசாக ஒரு 8 months வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் எல்லாம் அதெல்லாம் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ப்ராம்ப்டாக ஒரு டைம் பச்சுவாட்டி அந்த ட்ரெயின் டைம் போவாங்க. அதனால இதனால நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு டைம் நம்ம லாஸ் பண்ணலாம். கரெக்டாக சேஃபாகவும் கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த டைம் போகணுமோ அந்த டைம் கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக இருக்கும். இது ஒரு சேஃப்டி இதுதான். லேடிஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பாலிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த அளவுக்கு பிரைட்னஸ் கிடைக்காது, நல்லா இருக்கும். அது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 75 meters தான் கவர் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கம்மியாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து ஏன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு அப்செக்ட் ஆகுதுன்னா அவங்களால அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அது இது மாதிரி ஏதாச்சும் இதாகிடும். பிரைட்னஸ் நல்லா கிடைக்கிறனால பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாச்சும் அப்செக்ட் இருந்தாலும் அவங்க பிரேக் அப்ளை பண்ணலாம். இங்கே ஒரு ஆவரேஜ் ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பிரேக் அப்ளை பண்ணுறது ஒரு 10 meters தான். இங்கே பிரேக் அப்ளை பண்ணி ஒரு 275 meters ஆஃப் அதுக்கு போய் தான் நிற்கும். நார்மலாக சடனாக நிற்க முடியாது. சடனாக இருந்ததுன்னா டெரிவேமெண்ட் ஆகி எல்லா டோரில் எல்லாமே வண்டியை கவுண்டர் நம்ம பைக் மாதிரி நிறுத்த முடியாது. அதனால 300 meters வரைக்கும் கவர் ஆகிறதுனால உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு அப்செக்ட் அவாய்ட் பண்ணலாம். சேஃப்டி கொஸ்டின் தான் இந்த எல்இடி ஹெட்லைட் இது எல்இடி ஹெட்லைட் சப்போஸ் இதே